ஹலோ ஹாய் மக்களே. ஆக்சுவலி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த இந்த கார்டன் டெரஸ் கார்டன் கிட்ட தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 6 பை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்ரீன் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டீகோடெர்மா வெரிடி, அதுக்கப்புறமா பாஸ்போ பாக்டீரியா, அதுக்கப்புறமா அசோஸ்பைரஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு மண் கலவையில் மிக்ஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு நல்லா வளரும். இது மொத்தமாக கிட் ரேட் 500 ருபீஸு. 500 450 வாங்கினாங்களான்னு தெரியல. 500 என்னமோ தான் வாங்கினாங்க. அதுக்குள்ளே தான் வந்துச்சு. இதில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 பேகு, அதுக்கப்புறமா இந்த மிக்சிங் கலவை அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஜூன் மந்தோட தான். ஆனால் எங்களுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் தான் கிடச்சிது. இங்கே பாருங்கள், பேக் கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களே ஓட்டை போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அதில் ஓட்டை போட்டுக்கலாம். இதுலையே அந்த கொக்கோ பிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த விதை பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 விதை கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறமா வெண்டைக்காய், கீரை வகைகள், அதுக்கப்புறம் சும்மா பேசிக்காக அவரை, கொத்தவரங்காய், பேசிக்காக வர செடிங்க தான் கொடுத்துருக்காங்க. மல்லிச்செடி, இது கொத்தவரங்காய். இங்கே பாருங்கள், அதோட ப்ரைஸ்லேருந்து அதோட டீட்டெயில்ஸ், அது எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பிரி ஆகுது, என்ன ஏது எல்லாமே அந்த பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதோட வேலிடிட்டி 6 மந்த்ஸு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் போட்டதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கத்திரிக்காய் அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை. அவரைக்காய், கீரை மற்றதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு நீம் ஆயில் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 15 days ஒன்ஸ் தான் நீங்கள் செடிக்கு நீம் ஆயில் தண்ணிக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். இது அந்த கொக்கோபிட் கொடுத்துருக்காங்க. இது தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா 1 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அது பெருசாயிரும். அப்புறம் அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு போட்டு வச்சுக்கணும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நார்மலாக எங்கள் வீட்டில் வச்ச செடிங்க இருந்தது. வெத்தலை செடி, அப்புறம் காய் அதெல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி போட்டிருந்தோம், இன்னும் வரல. மற்றதெல்லாம் இது கொத்தவரை, அவரை அதெல்லாமே சீக்கிரம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. கொத்தவரை போட்டிருக்காங்க, அவரை போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்காங்க. நிறைய சீட்ஸ் போட்டிருக்கணும். எங்கள் அம்மா கொஞ்சமாக போட்டிருக்காங்க. இது வெறும் அவரை, இது கொத்தவரை முன்னாடி பார்த்தது. இதில் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம், இன்னும் வரல. அது போட்டு இது பண்ணோன்னா அது வளர்ந்துடும். இது கீரை, முருங்கைக்கீரை தனியாக வச்சுருக்கோம். ஹலோ ஹாய் மக்களே. ஆக்சுவலி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் போட்ட செடி. இது 2, அது ஃபஸ்ட்டு இருக்கிறது கீரை செடி, இது கொத்தவரை, இது அவரைக்காய் செடி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு விழுந்திருக்குன்னு. பழம் ஆக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் பிச்சு போட்டு எல்லோயிஷ் ஆயிடுச்சு. அப்புறமா இதுவும் ஒரு கீரை செடி. இங்கே பாருங்களேன், நூல் கட்டி விட்டுருக்கோம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுதான் அந்த கொக்கோ பிட்டு. இது தண்ணியில் ஊற வச்சா நமக்கு இப்படி ஆயிரும். இதை நம்ம செடிக்குள்ளே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுவும் ஒரு கொத்தமல்லியும் கீரையும் போட்டிருந்தேன். அப்புறம் இது ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா கீரை செடி தான். இல்லை, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்தது. இதுவும் கீரை செடி தான் போட்டிருக்கேன். இது ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா இந்த கொக்கோபிட் மட்டும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் மக்களே. மீதி மண் இல்லை, மண் எடுத்துகிட்டு மண் ஃபில் பண்ணணும். மண் மட்டும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இப்போ தான் வளர்ந்துருக்கு. எப்படி வரும்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.